இப்போ நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அது பொரியவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கவும் கொஞ்சம் தேங்காய் அதையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளிப்பா, அரை கேஜி மட்டனுக்கு ஒரே தக்காளி போடும். அதே நல்லா வதக்கி செஞ்சால் மட்டன் குழம்போட டேஸ்ட்டே தனிக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் மொச்சக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள், அப்படியே இந்த வீட்டிலே அது இருக்கட்டும். மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம், ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். இந்த ஆயிலே மட்டன் நல்லா இதாகும். கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுது. தண்ணி ஊற்றி உரை போட்டு மூடி ஒரு 6 விசில் விட்டுடலாம்ப்பா. மட்டன் அப்போ தான் நல்லா பூ மாதிரி வெந்துடும். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேப்பா. அதுக்குள்ளே நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் நேரத்தில் வதங்கணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறோமா, அதே இதில் போட்டுடலாம். அதே போட்டு ஒரு வதக்கிடலாம். நல்லா வதங்கவும் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மொச்சக்காய், மட்டன் குழம்போட மொச்சக்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒரு வதக்கி வைக்கலாம். மசாலாலே மொச்சக்காய் உருளைக்கிழங்கு வெந்திருப்பா. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த மட்டன் தண்ணியோட ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த மட்டன் வேக வைக்கையில் உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கணும்ப்பா. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மொச்சக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே இதே வெந்துடும். கொஞ்சோண்டு உப்பு போடணும்.
போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லாஸ்ட்டில் குழம்பு இறக்கிற போகிறப்ப கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருக்கலாம். மட்டன்லாம் வெந்துருச்சு, நம்ம போட்டுருக்க மொச்சக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருக்குதுப்பா, இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை. இப்போ குழம்பு நல்லா இதாகிடுச்சுப்பா. இதில் இருக்கிற மட்டன் மட்டும் நம்ம எடுத்துடலாம். எலும்பு எடுக்க வேணாம், மட்டனை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு அப்படியே தண்ணி குழம்பாட்ட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மட்டன் தண்ணி குழம்பு எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டுட்டு குழம்பு இந்த மட்டனை மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம்ப்பா. உருளைக்கிழங்கு நல்லா போட்டுடலாம். மட்டனை மட்டும் தனியாக எடுத்துப்பா. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு மிளகாத்தூள். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுப்பா, சிம்மில் வச்சுக்கணும். இல்லை போட்டாலும் மிளகாத்தூள்லாம் இதாகிடும். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு பார்த்து போடுங்க. ஏற்கனவே கறியில் உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு மட்டனே இதில் போட்டுக்கலாம். நல்லா மட்டன் சுக்கா வாட்டாயிடும். குழம்பு வச்சிடலாம். கொஞ்சம் குழம்புல இருந்து கறியை எடுத்து சுக்காவும் செஞ்சிடலாம். குழம்பு கூட இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. அது கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் எடுத்து விட்டுறப்பா. நம்ம சுருளில் வதக்கிடணும். கிரேவியாட்ட வேணும்னா கூட இப்படியே எடுத்துடலாம். கறி கூட நல்லா வந்துருக்கு பாருங்க. கரண்டியில் அமுத்தினோடனே பிஞ்சுக்கிட்டு வருது கறியெல்லாம். இந்த பாருங்க, அவ்வளோதான்ப்பா. மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு ரெடி, மட்டன் மிளகு வறுவலும் ரெடி. ஒரே வேலை ஆயிடுச்சு. இதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கப்பா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். பாய்.